எல்லோருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது. இதான் என்னோட ஃபஸ்ட் டைம் மாலில் இப்படி ஒரு இது பண்ணலாம்னு எனக்கு தெரியல. நான் வந்ததில்லை. சைத்ராட்ட சொல்லிட்டேன் தான் முதல் டைம் மாலில் வர்றது. இவ்வளோ பேர் நிற்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மித்த இதுலலாம் ப்ரோக்ராம்லாம் இப்படின்னு பார்த்து பேசுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக மேலேருந்து அப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் நல்லா தான் இருக்குது. வந்தது எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. லவ் யூ சார். இத்தனை மக்கள் அன்பு கொடுக்குறாங்க, என்ன காரணம் அப்படின்னா அடுத்தடுத்த படங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி மால்ஸ் வரணும், மக்கள் எல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிறதா இல்லையா? வந்துடுவோம் டீலா? ஓகே, மை லார்ட் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மை லார்ட்? மை லார்ட் என்ன குத்துனாலும் அதான்டா நட்பு. சார் சார் அவங்களே சொல்லிட்டாங்க. ஒரு முறை அந்த டைலாக் ஃபுல்லா சொன்னீங்கன்னா அப்படி லைவா கேட்டுறாங்க. சொல்லு. செத்தா அதான் கரெக்ட். நான் சொல்லணுமா? ஆமா. குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதான்டா நட்பு. வேற மாதிரி. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் மயிலாடு பத்தி. மயிலாடு ராஜ்முருகன் சார் அவருடைய இயக்கத்தில் நடிக்கிற படம் மயிலாட் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா அவருடைய ஜோக்கர், குக்கு, அவர் எழுதின அந்த புத்தகங்கள், ஆனந்த விடனில் எழுதின கட்டுரைகள், இதுக்கெல்லாம் நான் ரசிகன். அவர் எனக்கு இந்த கதை சொல்லும்போது இந்த கதை என்னவாக இருக்கோ அந்த கதைக்குள்ளே நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். அது மாதிரி தான் அவர் என்ன நினச்சாரோ அப்படி எடுத்திருக்காரு. அதுக்குள்ளே நான் வந்திருக்கேன். எஸ். அண்ட் அதே மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கும் சோமசுந்தரம் சாருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் படத்தில் காத்துட்ருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? சோமு சார் இந்த படத்தில் சொல்கிற மாதிரி, மங்காத்தாவில் சொல்கிற மாதிரி கடைசியாக சேர்ந்தவர் விநாயக். அது மாதிரி எங்கள் டீமில் கடைசியாக ஆபத் பாந்தா எங்களை காப்பாற்றுறது சோமு சார் தான். ஏன்னா வேறு ஆர்டிஸ்ட் இல்லை. அந்த ஆர்டிஸ்ட் வர முடியாத ஒரு காரணம், வேறு ஆளே இல்லை. என்ன பண்ணுறேன்னு முடிச்சிருக்கும்போது அவர் ஃபோன் பண்ணி ஜோக்கரில் நடித்தனால அவர் சொன்ன உடனே வந்தார். கதை எதுவுமே கேட்காம என்ன பண்ணுவே தெரியாது, அப்படியே இம்ப்ரூவ் பண்ணார். ரொம்ப சிறந்த ஜோக்கரில் நம்ம பார்த்துருக்கோம். சிறந்த நடிகர். அவரோட நான் பணியாற்றினது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எஸ். அதே மாதிரி ட்ரெய்லரில் நிறைய ரெஃபரன்சஸ் இருந்தது சார். அது ரொம்ப முக்கியமாக இருக்குது, ஆனால் இல்லை இது எஸ். ஜே. சூர்யா சார் படம் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த ட்ரெய்லரில் வந்த கட்ஸ் எல்லாம் படத்துலையும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் எஸ். ஜே. சூர்யா சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு ரசிகர் மாதிரி தான் எஸ். ஜே. சூர்யா இருந்த மாதிரி. ஏன்னா இந்த படத்தில் அவர் பேர் இருக்குது இல்லை. ஏன்னா எஸ். ஜே. சூர்யா படம் மாதிரி அவர் படங்கள், வாலி, எல்லா படமும் பார்த்த விஜய் சாரை வச்சு எடுத்த படங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு படமாக இருந்தது. அவரோட ரசிகர் நான். ஸோ அவர் பேர் இதில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பியூட்டிஃபுல் சார். அதே மாதிரி February 13 மக்கள் எல்லாரும் மைலாட் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பரிந்துரை செய்கிறதுக்கான காரணங்கள் தெரிஞ்சுக்கலாமா? மைலாட் அது February 13 ரிலீஸ் ஆகுது. எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு ஹியூமனிட்டியை பற்றி சொன்னனோ இந்த படமும் உங்களை அன்பை போதிக்கும். மற்ற மனிதநேயம், ஹியூமனிட்டியோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். உங்கள் ஃபேமிலியோட, குழந்தைங்களோட எப்போதுமே என்னுடைய படம் ஃபேமிலிக்கான ஒரு படம் இருக்கும். ஸோ அது ஃபேமிலியோட, உங்கள் குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கான படமும் இருக்கும். இந்த படம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ரொம்ப கோவமும் விட்டு கொடுக்காதனமும் இருக்கும்போது இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இது. ரொம்ப ஜாலியாக அவரோட ஸ்டைலில் ராஜ்குமார் சார் கலகலப்பாக காமெடி பண்ணி கூப்பிட்டு போகல, உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்போம். படம் சோகமெல்லாம் இருக்காது. உங்களை சோகம் அழுக வைக்க மாட்டோம். உங்களை சிரிக்க வைக்க போகிறோம், சிந்திக்க வைக்க போகிறோம். அப்படி தான் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். சார் நீங்கள் சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணுவீங்களா சார்? என்னாச்சு? இல்லை சார் அந்த மாதிரி. ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நிறைய இடங்களில் சசிகுமார் சார் ரொம்ப க்யூட்டாக பூக்கி அப்படின்னு நிறைய இடங்களில் அழைக்கப்பட்டீங்க. இந்த படத்துலையும் அந்த பூக்கி எஃபெக்ட் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். பியூட்டிஃபுல்.
இந்த பூக்கின் சபா நிச்சயமாக எனக்கு ஷாஜான் ஞாபகம் வருது. ஸோ அவரும் உங்களை பற்றி சொல்லியிருந்தாரு. ஸோ மீண்டும் ஒரு பிளாக் பஸ்டர் காம்போ இணையும் போது த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி மச் ஆன். ஸோ அதை பற்றியும் எங்களுக்காக. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நான் ஃபஸ்ட்டு படம் நான் அவரை செஞ்சது டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு படம். ஷானோட குரலுக்கு நான் எப்போதும் அடிமை. அவருடைய குரல் வந்து ஒரு யாசகமான குரல். எல்லாருமே லவ் பண்ணுவோம் அவர் குரலை. அவர் எந்த பாட்டு பாடினாலும் நமக்கு பிடிக்கும். அது ஃபோக் சாங்காக இருந்தாலும் சரி, சோக சாங்காக இருந்தாலும் சரி, லவ் சாங்காக இருந்தாலும் சரி, அவருடைய குரலை லவ் பண்ணுவோம். அந்த குரலை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவரை விட அந்த குரலை லவ் பண்ணுறேன் நான். பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல். உங்களை நிச்சயமாக அனுப்ப மனசே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும் சார். அவங்க வந்து இந்த தமிழ் வந்து உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது நீங்கள் ஏதோ சிரிச்சிங்க. அப்போது இல்லை அவங்க அதுக்கு சிரிக்கலை. சைத்ரா பெங்களூர்ல இருந்து வந்து இப்படி தமிழ் பேசி நடிச்சிருக்காங்க. தமிழில் சிறந்த இடம். கன்னடத்தில் எப்படி அவங்களுக்கு சிறந்த நடிகையாக இருக்காங்களோ தமிழையும் அவங்க சிறந்த நடிகையாக வருவாங்க. நேற்று எல்லாருமே சொன்னது போல் அவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு சொன்னாங்க. நான் கூட நடிக்கும் போதே அதை உணர்ந்தோம். அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்க தமிழுக்கு வந்திருக்க நடிகையை வரவேற்று எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுங்க ப்ளீஸ். அவங்க ஏன்னா அவ்வளோ பிரமாதம். நீங்கள் படம் பார்த்துட்டு அவங்க என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை லவ் சீன் எங்களுக்கு அவங்களுக்கு அவ்வளோ லவ் சீன் வந்ததுன்னா அதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம். அவ்வளோ இதாக பண்ணாங்க. நான் கமெண்ட் அடித்தது படம் பார்த்துட்டு February 13 படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா காசை நான் கொடுக்குறேன்னு அட்ரஸை கொடுமா, அங்கே வந்து ஏதாவது நான் வாங்கிக்கோன்னு சொல்லான்னுச்சு. அந்த கமெண்ட் தான் அடித்தேன், வேற ஒன்றும் அடிக்கலை. அதுவும் தமிழில் எப்படி பார்த்து எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. சரவெடியை கொளுத்துனா டப்படப்படப்படப்படப்படப்படன்னு நடிக்கணுமா தான். அப்படி தான் ஷூட்டிங்லேயும் கடகடன்னு பேசும். பட் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? கேட்கல என்னங்க, நான் பெங்களூர்ல இருந்து வந்து தமிழ் கத்துக்கிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். நீங்க வெல்கமே பண்ணாம இருந்தா எஃபர்ட்ஸ் எல்லாம் போயிடும்ல. சத்தம் இன்னும் பத்தல. நம்மளுடைய சத்தம் காமிக்கலாமா? நமக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க. சென்னை, can we make some noise? Thank you. I love you all. Thank you. என்ன தெரியுமா, இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இது என்னோட முதல் தமிழ் படம். 3 BHK பண்ணேன். சைன் பண்ணது 3 BHK ஃபர்ஸ்ட் தான். ஆனால் செட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ் படத்தில் இதே ஃபர்ஸ்ட். அதுக்காக ராஜமுருகன் சார்க்கா நான் தேங்க்யூ சொல்லணும். அன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாதுங்க. ஸோ ராஜு சார் செட்டில் சசிகுமார் சாரோட சப்போர்ட்டில் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் தமிழ். அந்த தமிழ் டைலாக்ஸ் எல்லாமே இந்த சிட்டி பொண்ணு எடுத்துக்கிட்டு போய் ஒரு கோவில்பட்டி பொண்ணும் பண்ணிட்டாரு. ஸோ அங்கே போய் தமிழ் கற்றுக்கிட்டு அந்த டைலாக்ஸ் கற்றுக்கிட்டு இவ்வளோ இல்லி வரைக்கும் பேச முடியும். அடுத்த ஃபிலிம்க்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய நல்லா பேசுறேங்க. நல்லா கரெக்டாக ஆக்சுவலாக ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க இவங்க. பெங்களூர்ல இருந்து வந்த மாதிரி எனக்கு சத்தியமாக ஒரு ஃபீல். ஆமாம், எந்த லேண்டுக்கு வந்தாலும் அந்த லாங்குவேஜ் பேசணும். தட்ஸ் வெரி நைஸ். எனக்கு என்னன்னா உங்களுடைய கோச்சிங் அவ்வளோ பலமாக இருக்கு. சசி சாரும் ராஜு சாரும் அப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டர் நடத்துறாங்கிறது எங்களால் புரிஞ்சுக்க முடியும். என்ன தெரியுமா, அவர் 2 பேருமே தமிழ் விட்டு எதுவுமே பேச மாட்டாரு. ஸோ நான் தான் ஐ ஹேட் டு லேர்ன். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. வெரி கிரேட் டேலண்ட்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில், இது இந்தியா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தேர் வெல் நோன் நேம்ஸ். அண்ட் ஷான் ரால்டன் அவர் பற்றி சொல்லவே வேணாம். எல்லாரும் I think every day nobody goes with their day without listening to one of his songs or any of his songs. So I am just happy to come here and promote நம்ம My Lord படம். சார் சொன்ன மாதிரி இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. February 14th நீங்க எல்லாருமே குடும்ப சமேத போய் பார்க்கலாம். எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா ஏஜ் குரூப்ஸ் கூட பார்க்க முடியும். So it's come out really nice is what we think. So please go watch it on February 13th and let us know what you think. நீங்க சொன்னீங்க இங்க இருந்து நான் பெங்களூர்ல இருந்து கோவில்பட்டி பொண்ணாகவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. சோ அங்க போயிட்டு நீங்க ஷூட் பண்ணல, ஏதாவது கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணணும். இல்ல அந்த வெயில், ஐயோ பெங்களூர்ல அவ்வளவு வெயில் இல்ல. அங்க கோவில்பட்டி ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஒரு சம்மர் டைம்ல அது எனக்கு புதுசா இருந்தது. அது டைலாக்ஸ் ஆக்சுவலி எனக்கு தமிழே தெரியலன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன். சார் வந்துட்டு அப்படி ஆன் ஸ்பாட்ல டைலாக் எழுதி கொடுப்பாரு. ஸோ அது கற்றுக்கிட்டு பேசுறதுக்கே ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஸோ அது எல்லாமே அது ஐ திங்க் இட்ஸ் காமன் இன் ஆல் ஃபிலிம்ஸ் irrespective ஆஃப் வாட் லாங்குவேஜ். எங்களோட மதர் டங்லையும் அது கஷ்டம்தான். ஆனால் பியூட்டிஃபுல் என்னன்னா
அதே கோவில்பட்டி எவ்வளோ லைக் வி ஷாட் இன் சச் அமேசிங் யூனோ பியூட்டிஃபுல் லொகேஷன்ஸ். தட் வாஸ் பியூட்டிஃபுல். அங்கே ஃபுட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் கோவில்பட்டி மிட்டாய், என்ன மிட்டாய் இது? கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் அது நல்லா இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கோவில்பட்டியிலேருந்து. சூப்பர், வெரி நைஸ். கோவில்பட்டி கடலை மிட்டாய் கூட மிஸ் பண்ணாத அளவுக்கு நீங்க அங்க வந்து ஆல் வாக்ஸ் 360 டிகிரிலையும் சுத்திருக்கீங்க அப்படிங்கிறது இந்த படத்துக்காக எங்களுக்கு தெரியுது. பிஃபோர் யூ லீவ் February 13 மை லார்ட் வந்து திரையரங்குகள்ல வெளியாக போது. மக்கள் ஏன் இந்த படத்தை போய் தியேட்டர்ஸ்ல பார்க்கறோம்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா கூட இது. ஸோ எல்லாருக்குமே, எல்லா ஏஜ் குரூப்புக்குமே அவருக்கு வேணுங்கிற விஷயம் எல்லாமே இருக்கு. ஸோ யூ வில் கெட் என்டர்டெயின்ட் வாட்சிங் திஸ் ஃபில்ம். அண்ட் நீங்கள் படம் பார்த்து வெளியே போகும்போது எல்லாருக்குமே ஒரு கண்டென்ட்டான ஒரு ஃபீலிங், ஒரு ஹாப்பி ஃபீலிங். நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட் நாம கொடுக்குறோம். ஸோ அது எங்களோட கேரண்டி. ஸோ நீங்க வந்து பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு 10 பேர் உங்க ஃபேமிலிக்கு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு சொல்லுவீங்க. ஸோ ப்ளீஸ் கம் வாட்ச் அவர் ஃபில்ம்னு சொல்றேன். நீங்க பக்க ட்ரெயினிங் கூட வந்திருக்கீங்கன்னு சசிகுமார் சார் வந்து ஃபீல் பண்ணான்னு நினைக்கிறேன். சார் வந்து சார் ஏதோ சொன்னீங்க சார், அந்த அப்புறமா ஸ்டேஜ் சொல்லிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் சொல்லுங்க. சசிகுமார் சாரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. சசிகுமார் சார் ஒரு வெரி ஜாலியான ஒரு ஆளு. கரெக்டா? ஆளு. ஹி இஸ் வெரி கைண்ட். அவரு வெரி வெரி டேலண்டட். அவர் டைரக்ஷன் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். சுப்பிரமணியபுரம் அண்ட் தென் அவர் ரீசெண்டா ஃபேமிலி மேன், டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாமே பேசிக்கலி அவரோட ஃபேமிலி மேன். அது சொல்ல வந்தேன் நான். எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இஸ் அ வெரி பிளசன்ட் பர்சன் டு பி அரவுண்ட். ஆக்ட் பண்ணும்போது கூட அவர் இஸ் அ வெரி டேலண்டட் ஆக்டர். ஸோ அவர் கூட நடிக்கும் போது நிறைய கற்றுக்கிட்டேன் நான். அண்ட் ஹி இஸ் வெரி பேஷண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹூ ஹி ஒர்க்ஸ் வித். ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் ஹி இஸ் வெரி வெல்கமிங். ஸோ ஐ ரியலி லவ்ட் ஒர்க்கிங் வித் ஹிம். இந்த மாதிரி நிறைய படம் அவர் கூட நடிச்சுட்டே இருக்கணும்னு எப்பவுமே தோணுது. ஸோ சார், ஐ ஹேட் த பெஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் யூ. நான் வந்து இந்த காலத்து ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப அவங்க கிட்ட நான் மதிக்கிறது என்னன்னா, முன்னாடிலாம் வந்து ஒருத்தர் நடித்தாலே படம் ஓடிடும், இந்த டைரக்டரோட படம் ஓடிடும், ஆர் புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான்ப்பா அப்படின்னாலே அது மேலே ஒரு அசம்ஷன் வரும். ஆனால் இப்போ ரசிகர்கள் எவ்வளோ கிளவர் ஆகிட்டாங்க அப்படின்னா, ஒரு படத்தோட ட்ரெய்லரையோ அந்த பாட்டையோ அந்த படத்துலேருந்து ஒரு வர அப்டேட்டை வச்சு அந்த படத்தை கரெக்டாக எடை போட்டு எந்த படத்துக்கு வெற்றியை கொடுக்கணுமோ, அது சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டாரோட படமோ எந்த படமாக இருந்தாலும் நல்ல படங்களை மட்டுமே தான் ஆதரிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நான் சல்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நல்ல படங்களோட வரிசையில் ரசிகர்களுடைய பெருமதிப்பை அடையிற படமாக மை லார்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து காமெடி படம்னா பொதுவாக நிறைய வரவேற்பு இருக்கும். ஆப்வியஸாக வந்து இந்த என்டர்டெய்னிங்கான படம் அப்படின்றதுல பொதுவாக ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் வந்து அதே நேரத்தில் நம்ம பைசா செலவு பண்ணி ஒரு படம் பார்க்குறோம். மனிதனை நமக்கு ஏதாவது அந்த படம் கொடுக்கணும்ல, நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில். ஸோ இது ஒரு முழுமையான படமாக இருக்கும். ஏன்னா 80s வந்த தமிழ் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாக்யராஜ் சார் படங்களோ இல்லை பாரதி ராஜா சார் படங்களோ அந்த மாதிரி படங்களில் வந்து நீங்கள் பயங்கரமாக என்டர்டெயின் ஆவீங்க, எங்கேஜ் ஆவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு முழுமை கொடுக்கும். ஒரு சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஒரு முழுமை இருக்குமோ, ருசி முக்கியம் தான் சாப்பாடில், ஆனால் உடம்புக்கு கெட்டதுன்னா அதை சாப்பிடக்கூடாதுல்ல நிறையா. ஸோ அதனால் மை லார்ட் அந்த மாதிரி படைப்பு கிடையாது. எல்லாருமே ரசித்து சந்தோஷமாக ரொம்ப என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆகி பார்க்குற அதே நேரத்தில் மனிதர்களாக அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்றதை அவங்களுக்கு உணர்த்துகிற படமாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த படத்துலேருந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். சசி சாருக்கு இது பெரிய வெற்றி படமாக இருக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலியை தொடர்ந்து மை லார்ட் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. தேங்க்யூ. லவ் யூ ஆல். தேங்க்யூ சார். உங்கள் படங்கள் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் வி ஆர் கோனா டாக் அபவுட் த சீரியஸ் சப்ஜெக்ட். ஆனால் எப்பயுமே அதில் வந்து ஒரு நீங்கள் வந்து லவ் ஸ்டோரியை இன்கார்பரேட் பண்ணி அழகாக வச்சுருப்பீங்க. அதே மாதிரி இந்த எசகாத்தா சாங்லேயா இருக்கட்டும், அங்கங்கே பார்க்கக்கூடிய மாண்டேஜஸில் ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரியும் எங்களுக்காக காத்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் இந்த லவ் ஸ்டோரி ஆன் ஸ்க்ரீன் பியூட்டிஃபுல்லாக கொண்டு வரதுக்கும் ஒரு கனெக்ட், அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த படம் வந்து மை லார்ட் கரெக்டாக February 13th ரிலீஸ் ஆகுது. வேலண்டைன்ஸ் டேவுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்துக்கும் வேலண்டைன்ஸ் டேவுக்கும் என்னங்க சம்மந்தம், மை லார்டுன்னு டைட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. உண்மையிலேயே இந்த படத்துக்கும் வேலண்டைன்ஸ் டேவுக்கும் ரொம்ப நெருக்கமான சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இந்த மை லார்டு படங்கிறது
சசிகுமார் சார், சைத்ரா, அதாவது முத்துச்சிற்பி, சுசீலா அப்படிங்கிற ஒரு காதல் நிரம்பி வழியிற ஒரு கப்புள்ஸ் பற்றின படம். ஒரு அழகான கணவன் மனைவி அவங்களுடைய அன்பு தான் இந்த படமே. அதனால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆழமான அன்பு தான் உலகத்திலேயே பெரிய காதல் இல்லையா? ஸோ மயிலாடு வந்து வேலண்டைன்ஸ் டே விட வெளிவரத்துக்கு ஒரு சிறந்த தினம் இருக்க முடியாது. அதனால் ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம். என் படத்தில் பொதுவாகவே லவ்வுக்கு வந்து நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா லவ்ங்கிறது வந்து ஒரு ஆணும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம பரஸ்பரம் நம்ம சக மனிதனை நேசிக்கக்கூடிய எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தான் லவ் அப்படி நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இந்த படம் வந்து ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற லவ்வையும் பேசுது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்களை ஒருத்தர் எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸை சொல்கிற ஒரு படமாகவும் இருக்கும். ஸோ இப்படி ஒரு அன்பையும் நம்பிக்கையும் பேசக்கூடிய மயிலாடு படத்தை சசிகுமார் சார் தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மொத்த தமிழ் ஜனங்களுக்கும் தெரியும், சசிகுமார் சார்னாலே அது வந்து அன்பும் மனிதமும் அப்படிங்கிறது. அது சினிமாவில் மட்டும் இல்லை, சினிமாவுக்கு வெளியிலும் அப்படி வாழக்கூடிய ஒருத்தவர். ஸோ அதனால் இந்த மயிலாடு முத்துச்சிற்பிக்கு அவரை விட ஒரு சிறந்த மனிதரை நான் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதே மாதிரி சைத்ரா அவ்வளோ அழகாக இந்த படத்தில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து மயிலாடு மூலமாக நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எழுதி தர்றோம். அவங்க வந்து கர்நாடகா. ஸோ கர்நாடகாலேருந்து ஒரு அழகான ஒரு பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஹீரோயின் நமக்கு கிடச்சிருக்காங்க. தமிழ்நாடு எப்போவுமே வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் உங்களையும் வாழ வைக்கும். ஷான், என்னுடைய உங்களுக்கு தெரியும், ஷான் வந்து தொட்டதெல்லாம், அதாவது ராஜா கையை வச்சா அது ராங்காக போனதில்லைங்கிற மாதிரி இப்போ வந்து ஷான் வந்து அவர் தொட்டதெல்லாம் ஹிட்டு. அவர் சமீபமாக உங்களுக்கே தெரியும், குட் நைட்டாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், லப்பர் பந்தாக இருக்கட்டும், அவர் வந்து கையை வச்சாலே அந்த படம் வந்து ஹிட்டு தான். அந்த வரிசையில் நிச்சயமாக மயிலாடும் இருக்கும். என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு இசை நண்பர், நான் நேசிக்கக்கூடிய ஒரு ஹார்ட்டு ஷானுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதனால் நிறைய எஃபர்ட் போட்டு முழுக்க மக்களுக்கான ஒரு படமாக இந்த மயிலாடை எடுத்திருக்கோம். இதுக்கு நீங்கள் கொடுக்குற அன்பு தான் எங்களை போன்ற கலைஞர்களை வாழ வைக்கும். தேங்க்யூ வெரி மச். நிச்சயமாக February 13 தேட்டருக்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும் சார். படத்துக்கு வந்து நிறைய டைட்டில்ஸ் வச்சிருக்கலாம், பட் மயிலாட் அப்படின்னு வச்சதுக்கான காரணம் என்ன? மயிலாட் அப்படின்னா ஜட்ஜை பார்த்து நம்ம நீதிக்காக கேட்குற வார்த்தை. அதாவது கிட்டத்தட்ட அவரை கடவுளாக நினச்சி நீதியை கொடுங்க அப்படின்னு கேட்குற இடம், கடைசியாக நம்ம போய் நிற்கிற இடம் அதுதான் இல்லையா? அப்போது இந்த படம் பொறுத்த வரைக்கும் இங்கே மயிலாட் யாருன்னா ரொம்ப எளிமையான ஒரு மனிதன், எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு மனிதன் கையில் தீர்ப்பு எழுதுகிற ஒரு அதிகாரம் கிடைச்சதுன்னா என்னாகும், அதுதான் இந்த படம். ரொம்ப கடைசி வரிசையில் நிற்கக்கூடிய முத்துச்சிற்பிங்கிற ஒரு மனிதன்ட்ட தீர்ப்பு எழுதக்கூடிய அதிகாரம் கிடைச்சிதுன்னா அவன் எப்படியான ஒரு தீர்ப்பை கொடுப்பான் அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டின் கடைசி வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு மனிதன் தான் மயிலாடு. அந்த மயிலாடு வந்து முத்துச்சிற்பி தான், சசிகுமார் சார் தான். பியூட்டிஃபுல்லி செட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த தீர்ப்பு எதுக்காக, இந்த தீர்ப்பு என்னவாக எழுத போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம Feb 13 தியேட்டர்ஸில் போய் தான் பார்க்கணும். ஸோ இங்கே நீங்கள் சொல்லும் போது சிங்கிள்ஸும் கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பாங்க, பட் நீங்கள் சிங்கிள்ஸ் நீங்களும் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் லவ் மலர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? நிச்சயமாக இந்த எப்போவுமே கண்டென்ட் பேசுகிறான நல்ல படங்களுக்கு தமிழ் மக்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுப்பாங்க. அவங்க வந்து மயிலாடையும் நிச்சயமாக அள்ளி எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.